பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் ரிபப்ளிக் டே முடிஞ்சதும் ஓடிடியில் வந்து பார்த்துருக்கீங்களா? ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே சே அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? திரைக்கு வந்து சில வாரங்களே சே அப்படியும் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? திரைக்கு வந்து சில நாட்களே ஆன புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம். வா வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வராங்காட்டினா விடமாட்ட ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்ட கொக்கே. டேய் அவன் எங்கடா அவன்? டேய் அவன்லாம் வந்து அடிச்சு போடுவீங்கடா, கொஞ்சம் பொறுமையாக தான்டா விடுவோம், சீக்கிரம் விடுங்கடா, கையெல்லாம் பரப்புறங்குது. நம்ம வாத்தியார் படம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு காரி முயற மாதிரியான படம் கிடையாது. ஒரு சுமாரான டீசென்டான படம் தான். எதனால இந்த படம் நமக்கு ஒர்க் ஆகாம போச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டே இருப்போம். அப்படியே நில்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறாங்க. இந்த படமே எம்ஜிஆர் அப்படிங்கிறவரை மையமா வச்சு ஒரு கற்பனை நகரத்துல கற்பனை கதையா தான் நடக்க போகுது அப்படிங்கறத. நம்ம ராஜ்கிரண் சாரை பார்த்தோம் அப்படின்னா அவரு ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல முடியாம கிடக்குறாரு, அவரை போய் நம்மளால பார்க்க முடியாது, அவர் படத்தையாவது போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு வந்திருக்காரு. தளபதி ஃபேன்ஸ், இது நல்ல ஐடியாவா இருக்கு, தெரிஞ்ச தேட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா திரைப்படத்தை போட சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. படம் ஓடிட்டு இருக்கும் போதே பாஸ் பண்ணிடுறாங்க. போய் ஏன்பா படத்தை பாஸ் பண்ண பிளே பண்ணி விடுன்னு கேட்டா நம்ம எம்ஜிஆர் செத்து போயிட்டாரப்பா. அப்பதான் நம்ம ராஜ்கிரனுக்கு ஒரு பேரன் பிறக்கிறான். நம்ம வாத்தியார் செத்த நேரம் 3, பேரன் பிறந்த நேரம் 3 அப்படின்னா வாத்தியார் தான் பேரனா வந்து பிறந்திருக்காரு. என்ன இது, அப்பாவை விட தாத்தா ரொம்ப எங்க இருக்காரு. அந்த பையனுக்கு வாத்தியார் படத்தெல்லாம் போட்டு கட்டி வாத்தியார் மாதிரியே வளர்த்துறாரு. அம்மா நானே இருக்கிறேன், பயப்பட வேணாம். நீ இருக்கிறது தான்டா எனக்கு பயமாவே இருக்கு. ஒரு நாள் அவங்க பேரன் போயிட்டு ஒரு லாட்டரி டிக்கெட் ஒன்று வாங்குறான். அதுல 50,000 பிரைஸ் மணி விழுந்திருக்கு. போய் அதை அப்பா கிட்ட சொன்னா வாடாமாவனே அதை போய் கிளைம் பண்ணிக்கலாம்னு சந்தோஷமா கிளம்புறாரு. அதை போய் தாத்தா கிட்ட சொன்னா அதை கிழிச்சு போட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. பொறம்போக்குடாய் 500 கோடிடா போனா வருமா? அட லூசு தாத்தா, இது எப்படி பிறர் உழைப்பாவோ, இது ஏன் உழைப்பு, என்னோட லக்கு. தாத்தா கிட்ட லாட்டரி சீட்டை கொண்டு போய் காட்டுறன்றப்பயே அப்பா ஒழிச்சு வச்சாரு. அப்பயே சுதாரிச்சிருக்கணும். எப்படியும் என் கிறுக்கப்பா அதை கிழிச்சு போட்டுருவான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு? நல்லா படிக்க சொன்னாரே. வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு? கிட்டதான் கேட்கலையா? நல்லா படிக்க சொன்னாராம். அப்பையில இருந்து நம்ம ஹீரோவுக்கு தாத்தாவை பிடிக்காம போய் ஒரு ஆன்டை ஹீரோவா மாறுறாரு. டேய் நல்லவனா இருந்தா 4 காசு பார்க்க முடியாதுடா, இதே வில்லனா இருந்தா வில்லேஜே விலைக்கு வாங்கலாம். நம்ம ஹீரோ தாத்தா சொன்னபடியே பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாரு. ஆனா என்ன, தப்ப தட்டி கேட்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஆகாம தப்புக்கு தட்டி கொடுக்குற போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாரு. அவரு பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு சஸ்பென்ஷனும் பண்ணிடுறாங்க. அவரு பண்ண தப்பெல்லாம் தாத்தாக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தாத்தாவோட கண்ணாடி எடுத்து மறைச்சு வச்சிடறாரு. கண்ணாடி மறைச்சு வச்சா எப்படி தப்பெல்லாம் மறைஞ்சு போகும்? தாத்தாவோட கண்ணாடியை மறைச்சு வச்சுட்டா தாத்தாவால பேப்பர் படிக்க முடியாது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நடுராத்திரி வந்து ஆந்தையை பார்த்து ஆர்காசம் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கடலை போட ட்ரை பண்றாரு. சரின்னு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போனா ஆப்போசிட்ல போயிட்டு இருந்த கார் ஒருத்தனை அடிச்சு தூக்கிடுது. உள்ள திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு சரியான போதையில. இவங்க வந்துட்டு நம்ம வில்லனோட பொண்ணு, சத்யராஜோட பொண்ணு. இவங்களுக்கு இந்த படத்துல இதுதான் வேலை, கார் எடுத்துட்டு போய் யாரையாவது அடிச்சு சாத்திட்டே இருப்பாங்க. தம்பி இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணட்டும்? சஸ்பென்ஷனில் இருக்கேன் சார், போஸ்டிங் வேணும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாதாரண ஹீரோயின் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. செத்து போனவங்க கிட்டலாம் அவங்களால பேச முடியும். ஒரு லெட்டர் கூட போடல. 12 வருஷம் ஆச்சா? ஏண்டா செத்தவங்க பேரை பார்க்க முடியும்? அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. எதுக்கு போறாரு? அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி இவங்க வீடியோ போட்டாங்க, அதை சமாளிக்கிறதுக்கு. இந்த பேய் கிட்ட எல்லாம் பேசுவேன்னு சொன்னதை ஹீரோ நம்பவே இல்லை. உங்க குடும்பத்தில் யாராவது செத்து போயிருப்பாங்களா? அவங்க பேர் சொல்லுங்க, நான் பேசி காட்டுறேன். எங்க கண்டுபிடிச்சிங்க? சூப்பரா இருக்குங்க. எங்க தாத்தா செத்து போயிட்டாருங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேசி சொல்லுங்க. தம்பி அவரை மட்டும் தான் கட்டி பிடிச்ச ஆன்மா கிட்ட பேசுவேன், உங்களெல்லாம் கையை பிடிச்சி தான் பேசுவேன். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. உடனே கட் பண்ணி பாட்டுக்கு போயிட்டாங்க. அழுத்தி நகர்த்தி கடத்தி
எதை அழுத்தி எங்க நகர்த்தி எப்படி கடத்தி கடைசியா எப்படியோ அவர் தாத்தாவுக்கு கண்ணாடி கிடைச்சிருச்சு. அதை அப்படியே நிறுத்தி வைங்க, வேற சீன்லாம் இருக்கு. மஞ்சள் முகம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. தீவிரவாதிகள்லாம் ஊடுருவறதா சொல்லி அப்பாவி மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்துறதா இவங்க பிளானு. யார் பிளானு? நம்ம சத்யராஜ் பிளானு. ஆக சொல்லிவிட்டோம் எங்கள் கடமை, ஆக வென்றிடுங்கள் உங்கள் உரிமை. ஆக யார் பேசுறா? வணக்கம், யா மஞ்சள் முகம். ஆக டாடி. இது இந்த பெரிய கைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? அந்த மஞ்சள் முகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. எப்படியாவது அந்த குழுவில் நம்ம சேர்ந்தாகணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அந்த குழுவில் சேர்றதுக்கு கேட்டு சேர்ந்துடுறாரு. சேர்ந்துட்டு இங்கே இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ நேரம் கழிச்சு தான் நம்ம தாத்தாவுக்கு பேப்பர் கிடைக்குது. தாத்தா பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. அதிர்ச்சி தகவல். மருமவளே என்னம்மா இது? என் பேர் நாளைக்கு சதி நடந்துட்டு இருக்கு, நீங்கெல்லாம் சும்மா இருக்கீங்க. தாத்தா ஆச்சா போச்சான்னு எல்லாத்தையும் கதற விட்டுட்டு இருக்காரு. வேற என்ன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? வாவ், சந்தோஷ் சுப்ரமணியம் டைப் ஆஃப் ரிவீலிங். தாத்தாவுக்கு உடனே மன வருத்தமா போயிருது. என் பேரை எம்ஜிஆர் மாதிரி வருவான்னு நினைச்சேன், பார்த்தா நம்பியார் ஆகி போயிட்டானே. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பயங்கரமா பிளான போட்டு அந்த மஞ்சள் மோகன் டீமை பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்படி எப்படியோ அந்த மஞ்சள் மோகன் டீமை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் பிடிச்ச உடனே அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன். நம்ம தாத்தாவும் செத்து போயிட்டாருப்பா. அங்க போயிட்டு தாத்தா செத்த துக்கத்துல அப்படி இப்படின்னு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆப்போசிட்ல அந்த மஞ்சள் மோகன் டீமை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க இவனுங்க. அப்பதான் இந்த சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஏ ராமு நில்லுப்பா. வா வாத்தியார் வா. நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள எம்ஜிஆர் பூந்துட்டாரு. என் ரத்தத்தின் ரத்தமே, நீ கவலை இல்லாமல் போய் உன் பேரனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்ம எம்ஜிஆரா மாறின ஹீரோ வந்துட்டு போய் அந்த மஞ்சள் முகம் கேங் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு போலீஸ் கிட்ட இருந்து. நம்ம எம்ஜிஆர் சார் இப்ப படம் நடிச்சிட்டு இருந்தா எப்படி ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க? வில்லனுங்கிட்ட துப்பாக்கி இருந்தா சாட்டையை சொல்லட்டி துப்பாக்கி இழுப்பாரு. ஏங்க இப்பெல்லாம் புகைக்குள்ள நடந்து வர்றதுதாங்க ஃபேஷனு. துப்பாக்கியில் ஆரம்பிச்சு இப்போ வந்த ஓஜி வரைக்கும் புகைக்குள்ள இருந்து நடந்து வர்றதான் மாசு. ஃபைட் சீன் படத்துல ஒர்த்து. விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா இவருக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அடுத்த நாள் போலீஸ் எல்லாம் வந்து இந்த மஞ்சள் முகத்துக்காரனுங்களை போட்டு தரலான்னு பிளான் பண்ணி கூட்டு போனப்பா. எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு யாரோ ஒருத்தன் வந்து எங்கெல்லாம் அடிச்சு போட்டான். சண்டை வேற போட்டிருக்கான். சட்டை போட்டிருக்கானா? எல்லாரையும் சாட்டையால் அடிச்சிருக்கான். சாட்டையா? இப்போ எதுக்கு நான் சொல்றதே திருப்பி நீ சொல்லிட்டு இருக்க? இல்ல, நான் ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பகல் ஃபுல்லா நம்ம ஹீரோவாவே இருப்பாரு. ராத்திரி மட்டும் ஆச்சு மாஸ்க் ஆஃப் ஜோராவோட மாஸ்கை புடுங்கி கட்டிக்கிட்டு ராத்திரி ஃபுல்லா பேட்மேன் மாதிரி ரோந்து போயிட்டு இருப்பாரு. ராத்திரி ஆயிருச்சு, ஹீரோ தூங்கிட்டாரு. மலையூர் மம்பட்டியானே. அந்த வழியா நம்ம ஆனந்த்ராஜ் குதிரை எடுத்துட்டு ரோந்து போயிட்டு இருக்காரு. அங்க வந்த நம்ம வாத்தியாரு குதிரை மட்டும் இல்லாம அவர் சட்டை பேண்டி வாங்கி போட்டு போயிடுறாரு. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க வாத்தியார் அவர் தான். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னது? நம்ம வாத்தியார் போயிட்டு கேசினோல இருக்கிறவனுங்கெல்லாம் பிடிச்சி வெளுவெலுன்னு வெளுத்துட்டு இருக்காரு. அப்ப எங்க இருந்தோ ஒரு சத்தம், காப்பாத்துங்க அப்படின்னு. வாத்தியார் ஐயா என்ன காப்பாத்த மாட்டீங்களா? ஏதோ வந்து விட்டேனம்மா. வாத்தியார் ஐயா எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா? உங்களையும் காப்பாற்றுவேன் நண்பர்களை. ஏன் ரோட்ல குறுக்க ஓடிட்டு இருக்கீங்க? அதே மாதிரியே விடிஞ்சு பார்த்தா தண்ணி தொட்டிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. மறுபடியும் அந்த மஞ்சள் முக கும்பலை பிடிக்க சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இதுக்கப்புறம் அவனுங்களை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? நம்ம சத்யராஜ் சார் வந்துட்டு நான் ஒரு பெரிய வில்லண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்து இந்த கையால நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா இந்த இடத்துக்கு வரத்துக்காக அப்படின்னு கையை பார்த்து யோசிச்சு பாக்குறாரு. என்ன பெரிய கைங்களுக்குலாம் அந்த கையை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாரா? எல்லாரையும் பில்டிங் மேல இருந்து அம்மிக்கல்ல தூக்கி போட்டு கொண்டுட்டு இருந்திருக்காரு. அவனுங்களும் பாரு கரெக்டா தூக்கி போடுற தம்பின்னு கீழே நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் வில்லனிசம்னு சொல்லி ஏன் சார் காட்டிக்கிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோவை இப்ப வாத்தியாரை தேட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அவனே தேடிக்கிறான். சரி தேடட்டும். ஐயோ ஹீரோயின் ஒன்று இருந்துச்சுரா, அது மறந்தே போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. போய் ஹீரோயினை பாருங்க. நான் ரீட் பண்றேன். ஏங்க கொஞ்சம் தள்ளி நின்று ரீட் பண்ணுங்க. அவங்க அவரை சைக்காட்ரிஸ்ட கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ராமு தூங்கினதும் எம்ஜிஆர் வெளியே வந்துட்டாரு. பார்த்தா நம்ம எம்ஜிஆர் ராமுவோட வீட்டுல இவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினே வந்து வாண்டடா மாட்டி நான் காப்பாத்துங்கன்னு சொன்னா வாத்தியார் என்ன வந்து காப்பாத்துவார் தெரியுமா? அப்ப கத்திரி காப்பாத்துன்னு. அந்த இடத்துல வர ஃபைட் சீன் செம்மையா இருந்துச்சு. ராமு தான் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்பப்ப ராமுவாவே மாறி தேடுவாரு. இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ராமு உடம்புல வாத்தியார் இருக்கிறது ராமுக்கு தெரிஞ்சு போய்
சுத்தி சுத்தி பேசுவாரு. உங்களுக்கு இந்த படத்துல நடிப்புக்கு எவ்வளவு ஸ்கோப் கொடுத்துருக்கோம் தெரியுமா சார்? நீங்க ஒரு நடிப்பு அரக்கனா மாற போறீங்க சார். உங்க நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி அமையும் சார் இந்த படம். அப்படி நீ ஒரு மண்டையை கழுவி நடிக்க வச்சிருக்காங்க போல. அப்புறம் நம்ம வாத்தியாரை கொல்றதுக்கு பவுண்டி செட் பண்ணிருக்காங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேடோ ஃபைட்ல வர வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அது ஒரு மாதிரி நல்ல விஷயம் தான். கத்தி கடப்பாருன்னு பார்த்து வளர்ந்த நமக்கு புது புது வெப்பன்ஸா பாக்குறது நல்லா தான் இருக்கு. ஆனா ஓப்பனா தெரிஞ்சிருதே இது எல்லாத்தையுமே நான் ஷேடோ ஃபைட்ல வச்சு விளையாண்டுருக்கேன். அப்புறம் ஹீரோவும் திருந்தி நல்லவராயிடுறாரு. படமும் முடிஞ்சிருது. இந்த படத்தோட டெம்ப்ளேட்டை பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ டெம்ப்ளேட். முதல்ல இருந்து ஹீரோ ஒரு மாதிரி வில்லன் ஆண்டனி எட்வர்ட் ஸ்டார்க்கு. ஹீரோக்குள்ள ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கு. மூன் நைட் அவரு ராத்திரியில் நடக்கிற தப்பு எல்லாத்தையும் தட்டி கேட்கிறாரு. பேட்மேன். அப்ப தமிழ்நாட்டில் இன்னொரு சூப்பர் ஹீரோ படம் ஃப்ளாப் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் இது வந்துட்டு ஒரு துக்ளக் தர்பார் 2ன்னு சொல்லலாம். வில்லனா இருக்கிற ஹீரோக்குள்ள ஹீரோ வந்து போறது ஹீரோக்கே தெரியாது. அதுலயும் ஃப்ரெண்டு கருணாகரன், இதுலயும் ஃப்ரெண்டு கருணாகரன். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சும்மா பேச்சு. நன்றி. வணக்கம்.